தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 13ஆம் வாரம், ஜூன் 30 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 16ஆம் தேதி. உரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சியர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். சேசுமரி சூசை, நான் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. சேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளை வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அன்பான இயேசுவே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். காலையில் கண்விழிக்க செய்து உம்மை நினைவு கூர்ந்து திரும்ப நகர்ந்து உமது நாமம் சொல்லி கூவி அழைக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். நல்ல ஓய்வை கொடுத்து எங்களை வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் உடலில் ஒவ்வொரு இயக்கங்களையும் நரம்புகளையும் திசுகளையும் மீண்டுமாக இயங்க செய்ய வைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். பார்ப்பதற்கு கண்களையும், சுவைப்பதற்கு நாவையும், பேசுவதற்கு வாயையும், பணிகள் செய்வதற்கு கை கால்களையும், உம்மை நினைத்து பார்க்க இதயத்தையும் நீர் புதிதாக படைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். நேற்றைய தினம் எங்களோடு கரம் கோர்த்து உன் காவல் தூதர்கள் இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த அதிகாலை வேளையில் விழிக்கச் செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம். உமது பிரசன்னம் எப்போதும் எங்களோடு கூட இருந்து தூய ஆவியானோருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பி எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்தருள எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து ஆசிர்வதிக்க, நோய் நொடியில் இருந்து எங்களுக்கு பூரண சுகமும், மனவேதனையில் இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியையும், நெருக்கடி சூழலில் இருந்து எங்களுக்கு ஆசிரியையும், தொடர்ந்து படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக படித்து வாழ்க்கையின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து குழந்தைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்திடவும், வாழ்க்கை படகில் இயேசுவாகிய உம்மோடு பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். இறைவா, நீரே எங்களுக்கு மன வலிமை, நம்பிக்கை. ஆகவே எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே அன்பையும் அமைதியையும் நல்கும் உம்மோடு எப்போது எங்களுடைய சொல்லால் செயலால் உடனிருந்து அவற்றின் வழியாக துன்ப அலைகளை எல்லாம் தோற்கடித்து அஞ்சாமல் எல்லா நிலையிலும் நாங்கள் துணிவோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்த எங்களுக்கு உமது அருள் வேண்டி உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.